வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2024 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மைகளும் நல்லவைகளும் தொட்டது துளங்கக்கூடியவும் எடுத்த காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட பிடியில் இணைந்து, அதாவது கிரகத்துவமாக இருந்தார், இப்ப அது விலகி விட்டது. குரு பகவான் வக்ரமாக இருந்தார், இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதிக பொலிவுடன் அதிக வலிமையுடன் ஒளி பொருந்திய நிலையில் உங்க ராசியை பார்ப்பது சிறப்பு. அதே சமயத்தில் திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர், அதாவது கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த ராசிகள் அப்படின்னா அந்த குரு பகவான், செவ்வாய் அண்ட் சூரியன், அதாவது 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கக்கூடியதும் அது உங்க ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ சூரியன் என்பது 9க்குரியவன், புதனுங்கிறது 10க்குரியவன், அதாவது 9, 10க்குரியவன் இணைந்தாலே அது தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்ப கேந்திராதிபதிகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேந்திராதிபதிகள் யாரு? 1, 4, 7, 10ஆம் அதிபதிகள், அதாவது 1, 4க்குரியவன் குரு பகவான், 7, 10க்குரியவன் யாரு? புதன் பகவான். அந்த குரு புதனுடைய தொடர்பு இருக்கிறது, அதாவது குருவினுடைய பார்வையை பெற்று அந்த புதன் இருக்கு. அப்போ திரிகோண அதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம். சனி பகவான் 3ஆம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள். கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும். குருமார்களுடைய ஆதரவு உண்டு, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதுவும் குறிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் முழு பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். சரி, தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் சிறப்பாக இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை, உங்களுடைய வாக்கு பலம் என்பது அதிகமாக இருக்கும். உங்க பேச்சு இதுவரை மதிக்காதவர்கள் கூட உங்க பேச்சை மதிக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பா இருக்கு. 3ஆம் அதிபதி 3லேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால தைரிய வீரியங்கள் பலப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு டல்லா இருந்தது, மனம் அழுத்தத்தில் இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து முற்றிலுமாக விலகக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்ப ராகு 4ல் இருக்கும் போது கெடுத்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு எழும். ஏன்னா ராகு யாருடைய இருக்கார்? குருவினுடைய வீட்டில் இருக்கார். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு, தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு கொடுப்பார். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகம். சின்ன வீடெல்லாம் இருக்காது, பெரிய வீடு, அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டணுங்கிற அந்த எண்ணம் என்பது உங்களுக்கு உதயமாகும். அதை நிறைவேற்றுவதற்கான தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இதுவரைக்கு குழந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரிவு, தொந்தரவு, அதாவது அழுத்தங்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் அது எல்லாமே விலகக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம், நல்ல அதாவது செய்திகள் தரக்கூடிய தன்மை. நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் பேரன் பேத்திகளோடு கொஞ்சக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. அதாவது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து எங்காவது இருந்திருந்தாலும், இப்போ ஒரு மன கஷ்டத்துடன் இருந்திருந்தாலும் அது எல்லாமே தீரக்கூடிய
வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் நலன்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 12ல போய் இருக்கார். அப்ப கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம். கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற தன்மைக்கு சென்று கொண்டிருக்கும். அப்ப சுக்கிரன் 12ல் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அது சுப செலவுகளை நீங்கள் செய்து கொள்வது மேன்மையை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் குரு பலன் பெற்றிருக்கிறதுனாலையும் அந்த குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால திருமணம், அனைத்து விதமான சுப காரியங்கள், இன்னார் என்று இவர்தான் என்று பிக்ஸ் ஆகக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கூட்டு தொழில், அதாவது கணவன் மனைவி, இதுவரைக்கும் நாம் ஏதோ ஒரு வேலையில் தான் இருந்தோம், இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. சமூக பணியில் ஆற்றிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு புதிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அதாவது அரசின் மூலமாக கௌரவப்படுத்தக்கூடிய தன்மை, அரசியலில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் நல்ல உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக அரசியல், அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனோகாரகனான சந்திரன் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள், தந்தையால நலன்கள், தந்தையால அனுகூலங்கள், தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். ஸோ அந்த வகையில் அங்கே கேது போய் உட்கார்ந்துருக்கார்லவா, அப்போ தொழிலில் இருந்து வந்த அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய தன்மைகள், எதிரிகள் இனங்கண்டு அழித்து அதை, அதாவது இவங்கத்தான் நமக்கு தொந்தரவு கொடுத்திருந்தார்கள், நேரடியாக தொந்தரவு கொடுத்திருந்தா பண்ணிக்கலாம், மறைமுகமாக நிறைய பேர் தொந்தரவு கொடுத்திருப்பாங்கல்ல, அவர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை. என கேதுங்கிறது ஞானக்காரகன் அல்லவா, அவர் புதன் வீட்டில், அதாவது கன்னி வீட்டில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த அறிவார்ந்த தன்மைகள் உங்களுக்கு உங்கள் மனதிலேயே புலப்படுத்தும். இப்படி செய்தால் நமக்கு வெற்றி அடையலாம், இந்த பாதை நமக்கு சரி அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு தன்மை என்பது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய தன்மை. 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகம் என்பது சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரன் 12ல் மறைந்திருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு மனையில் அமர்ந்து உங்க ராசி அதிபதியினுடைய பார்வை 5ஆம் இடத்திலிருந்து அந்த சுக்கிரனையும் பார்க்கின்ற காரணத்தால லாபம், இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், வேலையிலிருந்து லாபத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மை தரக்கூடிய வாய்ப்புகள், அதை இதுவரைக்கு என்னென்ன ரகசியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், சிபிசிஐடி இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புகழ் பெறக்கூடிய தன்மைகள், மருத்துவத்துறையில் ஒரு சிலருக்கு ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள், சூரியன் லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் அதிகாரம் செல்லக்கூடிய, அதிகார பதவி செல்லக்கூடிய வாய்ப்புகள்,
ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றங்களும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய, எடுத்த காரியங்களில் ஜெயமாக்கக்கூடிய, நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். ஸோ எந்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புன்னா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணங்கள் பலப்படும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தங்கள் விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருவருடைய ஜாதகமும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது, அதாவது இந்த 2024 வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ஒரு நல்ல வேலை அமையும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.